Good evening, students. Yes, Manikarnika. Good afternoon. செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் இந்த லெசன் வந்து லாஸ்ட் கிளாஸ் முடிச்சோம் இல்லைங்களா? அப்போ இந்த லெசனுடைய கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின், லிபர்கான் மடிப்புகளில் உள்ள எந்த செல் பாக்டீரியா எதிர்ப்பு நொதியான லைசோசைம் என்சைமை சுரக்கின்றது? ஓகே, லிபர்கான் மடிப்பு. அந்த லிபர்கான் மடிப்பு வந்து எந்த இடத்துல இருக்கும்? நம்ம இன்டெஸ்டைனில் குடல் பகுதியில் பார்த்தோம்னாக்க இந்த லிபர்கான் மடிப்பு வந்து எந்த இடத்துல இருக்கும்? வில்லையினுடைய அடிப்பகுதியில் இருக்கும் இல்லைங்களா, அந்த லிபர்கான் மடிப்பு. ஸோ அப்போ இந்த லிபர்கான் மடிப்புகள் உள்ள எந்த செல் பாக்டீரியா எதிர்ப்பு நொதியான லைசோசைமை சுரக்கின்றது? லிபர்கான் மடிப்புகளில் உள்ள எந்த செல் பாக்டீரியா எதிர்ப்பு நொதியான லைசோசைமை சுரக்கின்றது? ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, கமெண்ட்டில் ரைட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா லிபர்கான் மடிப்பானது எந்த இடத்துல இருக்கும்? நமக்கு இன்டெஸ்டைனில் பார்த்தோம், குடல் பகுதியில் பார்த்தோம்னாக்க இந்த லிபர்கான் மடிப்பானது வந்து வில்லையினுடைய அடிப்பகுதியில் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வில்லையினுடைய அடிப்பகுதியில் இருக்கும்போது அது என்னாகுனாக்க இரைப்பை நீரை வந்து சுரக்கும். சக்கஸ் சென்ட்ரிகஸ்ங்கிற இரைப்பை நீரை வந்து புர்னஸ் கிளாண்டும் லிபர்கான் மடிப்புகளும் சேர்ந்து என்ன செய்யணும்? இரைப்பை நீரை வந்து சுரக்கும். ஓகே, ஸோ என்னாகுனாக்க இந்த லிபர்கான் மடிப்புகளில் சுரக்கக்கூடிய அந்த என்சைம் லைசோசைம்ங்கிறத எந்த வகை செல்கள் வந்து சுரக்கின்றது? ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் சி, குப்பர் செல்ஸ். ஓகே, ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள், பானித் செல்ஸ். ஓகே, பானித் செல்ஸ். ஆப்ஷன் ஏ, தட் இஸ் பானித் செல்கள். லிபர்கான் மடிப்புகளில் பாக்டீரியா எதிர்ப்பு நொதியை வந்து லைசோசைமை சுரக்கும் செல்கள் அப்படின்னு சொன்னோம்னா பானித் செல்கள். ஓகே, பானித் செல்கள். இந்த சைமோஜன் செல்கள் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதனுடைய வேலை என்ன? சைமோஜன் செல்கள் ஆர் ஆக்சினிட்டிக் செல்கள், இசன்ட் இட் இல்லையா? சைமோஜன் செல்கள், அதில் நம்ம என்ன சொல்கிறோம்? அதான் ஆக்சினிட்டிக் செல்கள் சொல்கிறோம். அப்போ இந்த சைமோஜன் செல்கள் ஆக்சினிட்டிக் செல்களுடைய வேலை என்ன அப்படின்னம்னா HCl வந்து சுரக்கிறது தான் அதனுடைய வேலை இல்லையா? HCl சுரக்கிறது தான் சைமோஜனுடைய வேலை. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், குப்பர் செல். இந்த குப்பர் செல் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து என்னென்னா லிவரில் வந்து கல்லீரலில் வந்து காணப்படும் குப்பர் செல். ஓகேவா? குப்பர் செல்கள் வந்து கல்லீரலில் இருக்கும். இதை குப்பர் செல்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க வந்து விலங்கு செல்கள்னு சொல்லுவோம் நம்ம வந்து. அதாவது அதில் என்ன இருக்குன்னா பாகோசைட்டோட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கும். அதாவது ஒரு தேவையில்லாத செல் டாக்ஸிகண்ட்டை வந்து உருவாக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம உடலில் நுழைஞ்சிச்சு அப்படின்னாக்க அது என்ன செய்யும்னாக்க விழுங்கிக்கும். அதனால தான் அந்த குப்பர் செல்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க விலங்கு செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அர்ஜென்டாஃபின் செல்கள். இந்த அர்ஜென்டாஃபின் செல்கள் வந்து செக்ரிட் சம் ஆஃப் என்ன செய்யனாக்க ஒரு சில ஹார்மோன்களை வந்து சுரக்கும். ஓகே, ஒரு சில ஹார்மோன்கள் நொதிகளை வந்து சுரக்கும். செரட்டோனின், ஹிஸ்டமைன் இந்த மாதிரி என்ன செய்யும்? ஹார்மோன்களை வந்து சுரக்கக்கூடியது அர்ஜென்டாஃபின் செல்கள். ஓகே,
ஃபர்ஸ்ட் ஒன், லிபர்கான் மடிப்புகளில் உள்ள எந்த செல் பாக்டீரியா எதிர்ப்பு நொதியான லைசோசைமை சுரக்கின்றது? ஆன்சர் பேனித் செல்கள். ஓகே, ஆன்சர் வந்து பேனித் செல்கள். ஸோ சைமோஜன் செல்கள் வந்து சுரப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னாக்க HCl. ஓகே, சைமோஜன் செல்கள் சுரப்பது வந்து என்சைம் மற்றும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன், குப்பர் செல். குப்பர் செல் வந்து இருக்கும் இடம் எந்த இடம்? கல்லீரலில் இருக்கும். கல்லீரலில் சினுசாய்ட் பகுதியில் வந்து குப்பர் செல் இருக்கும். அப்போ இந்த குப்பர் செல்லுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க விலங்கு செல்கள்னு சொல்லுவோம் இதை வந்து, அதாவது பாகோசைட்டிக் ஆக்டிவிட்டி, விலங்கு செல்கள்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா இந்த அர்ஜென்டாஃபின் செல்கள். அர்ஜென்டாஃபினுடைய செல்களுடைய வேலை என்ன அப்படின்னம்னா ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதான் அர்ஜென்டாஃபினுடைய செல்களோட வேலை. ஓகே, அந்த ஹார்மோன் என்னன்னு அப்படின்னம்னா செரட்டோனின், சொமட்டோஸ்டாட்டின். ஓகே, இந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து அர்ஜென்டாஃபின் செல்கள் செக்ரீட் பண்ணும். ஓகே, ஷெல் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே, செகண்ட் கொஸ்டின், கல்லீரலிலிருந்து கல்லீரல் பொது நாளம் எந்த பகுதிக்கு இரத்தத்தை எடுத்து செல்கிறது? ஓகே, கல்லீரல் இருந்து கல்லீரல் பொது நாளம் எந்த பகுதிக்கு இரத்தத்தை எடுத்து செல்கிறது? காஜா காமருதீன், கோபிகா, குட் ஆஃப்டர்நூன். இஃப் யூ நோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் ரைட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கல்லீரலிலிருந்து கல்லீரல் பொது நாளம் எந்த பகுதிக்கு இரத்தத்தை எடுத்து செல்கின்றது? ஆப்ஷன் ஏ வயிற்றுப்பகுதி, ஆப்ஷன் பி சிறுநீரகம், ஆப்ஷன் சி குடல் பகுதி, ஆப்ஷன் டி இதயம். அப்போ கல்லீரலிலிருந்து கல்லீரல் பொது நாளம் எந்த பகுதிக்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் அப்படின்னம்னா குடல் பகுதிக்கு வந்து இரத்தத்தை என்ன செய்யும்? எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? கல்லீரலிலிருந்து கல்லீரல் பொது நாளம் எந்த பகுதிக்கு இரத்தத்தை எடுத்து செல்கிறது? குடல் பகுதிக்கு தான் எடுத்து செல்லும். கல்லீரலிருந்து அது என்ன செய்யணும்? பொது நாளம் வழியாக எங்கே போகுனாக்க குடல் பகுதிக்கு இரத்தத்தை வந்து என்ன செய்யும்? எடுத்துகிட்டு போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு விளையாட்டு பள்ளியில் சேர்க்கப்பட்ட 2 வயது உடைய குழந்தை பல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. ஆப்ஷன் பி, நாட் ஆப்ஷன் பி ஐஸ்வர்யா பிரகாஷ், தட் இஸ் ஆப்ஷன் சி இல்லையா? தட் இஸ் கல்லீரலிலிருந்து கல்லீரல் பொது நாளம் எந்த பகுதிக்கு இரத்தத்தை எடுத்து செல்லும்? அதாவது குடல் பகுதிக்கு தான் என்ன செய்யும்? இரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு போகும். ஓகே, தேர்ட் கொஸ்டின்ஸ், ஒரு விளையாட்டு பள்ளியில் சேர்க்கப்பட்ட 2 வயது உடைய குழந்தை பல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. அக்குழந்தைக்கு 20 பற்கள் மட்டுமே இருப்பதாக பல் மருத்துவர் அறிகின்றனர். ஓகே, அக்குழந்தைக்கு எந்த வகை பற்கள் இல்லை? ஓகே, ஒரு விளையாட்டு பள்ளியில் சேர்க்கப்பட்ட 2 வயதுடைய குழந்தை பல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. அக்குழந்தைக்கு 20 பற்கள் மட்டுமே இருப்பதாக பல் மருத்துவர் அறிகின்றனர். அக்குழந்தைக்கு எந்த வகை பற்கள் இல்லை? ஆப்ஷன் ஏ கோரைப்பற்கள், முன் கடவாய்ப்பற்கள், பின் கடவாய்ப்பற்கள், தென் வெட்டும் பற்கள். எஸ், முன் கடவாய் பற்கள் இல்லையா? முன் கடவாய் பற்கள் வந்து இருக்காது. முன் கடவாய் பற்கள் இருக்காது. ஓகே, எஸ், குட் கார்னிகா, மணி கார்னிகா. நெக்ஸ்ட் ஒன், தவறான கூற்றை
ஒரு விளையாட்டு பள்ளியில் சேர்க்கப்பட்ட 2 வயதுடைய குழந்தை பல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. ஓகே, அக்குழந்தைக்கு 20 பற்கள் மட்டுமே இருப்பதாக பல் மருத்துவர் அறிகின்றனர். அக்குழந்தைக்கு எந்த வகையான பற்கள் கிடையாது. ப்ரீ மோலாஸ், தட் இஸ் பின் கடவாய் பற்கள் இருக்காது அந்த குழந்தைக்கு. ஓகே, பின் கடவாய் பற்கள் இருக்காது. அதாவது ப்ரீ மோலாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்காது அந்த பற்கள். நெக்ஸ்ட் ஒன், தவறான கூற்றை கண்டறியவும். இரைப்பையின் கோழைப்படல ஃபர்ஸ்ட் ஒன், இரைப்பையின் கோழை கீழ்ப்படலத்தில் உள்ள புர்னரின் சுரப்பி பெப்சினோஜனை சுரக்கின்றது. செகண்ட் ஆப்ஷன், குடலின் கோழைப்படலத்தில் உள்ள கோப்பை வடிவ செல்கள் கோழையை சுரக்கின்றன. ஓகே, இரைப்பை கோழைப்படலத்தில் உள்ள ஆக்சினிட்டிக் செல்கள் இரைப்பையின் கோழைப்படலத்தில் உள்ள ஆக்சினிட்டிக் செல்கள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இல்லையா, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்கின்றன. கணையத்தில் உள்ள ஆக்சினி செல்கள் கார்பாக்சிபெப்டிடேஸ் என்னும் நொதியை சுரக்கின்றது. ஓகே, தவறான கூற்றை கண்டறியவும். ஆப்ஷன் ஏ, இரைப்பையின் கோழைக்கீழ் படலத்தில் உள்ள புர்னரின் சுரப்பி பெப்சினோஜனை சுரக்கின்றது. ஓகே, ஆப்ஷன் பி, குடலின் கோழைப்படலத்தில் உள்ள கோப்பை வடிவ செல்கள் கோழையை சுரக்கின்றன. ஆப்ஷன் சி, இரைப்பை கோழைப்படலத்தில் உள்ள ஆக்சினிட்டிக் செல்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்கின்றன. ஓகே, கணையத்தில் உள்ள ஏசினி செல்கள் கார்பாக்சிபெப்டிடேஸ் அப்படிங்கிற நொதியை சுரக்கின்றது. ஓகே, தவறான கூற்றை கண்டறியவும். யூ கெஸ் த ஆன்சர். எஸ், ஆப்ஷன் ஏ. ஓகே, இரைப்பையின் ஆப்ஷன் மணிகார்னிகா, ஆப்ஷன் ஏ ஐஸ்வர்யா பிரகாஷ், ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏ. ஓகே, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இரைப்பையின் கோழைக்கீழ் படலத்தில் உள்ள புர்னரின் சுரப்பி பெப்சினோஜனை சுரக்கின்றது. தட் இஸ் ராங், தவறான கூற்று. ஓகே, தென் குடலின் கோழைப்பகுதியில் உள்ள கோப்பை வடிவ செல்கள், தட் இஸ் அதுதான் என்ன செய்யும், கோப்பை வடிவ செல்கள் தான் கோழையை சுரக்கும். அப்போ இரைப்பையினுடைய கோழைப்படலத்தில் இருக்கிற ஆக்சினிட்டிக் செல்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்குது. ஏசினி செல்கள் பெப்டிடேஸ்ங்கிற நொதியை சுரக்கும். அப்போ இந்த கோழைக்கீழ் படலத்தில் உள்ள புர்னரின் சுரப்பி பெப்சினோஜனை சுரக்கின்றது. தட் இஸ் இது தவறான கூற்று. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், முன் சிறுகுடலுக்கும் கணைய நாளத்தையும் ஓகே, முன் சிறுகுடலையும் கணைய நாளத்தையும் இணைக்கும் தசை எது? ஓகே,
ஓகே, முன் சிறுகுடலுக்கும் கணைய நாளத்தையும் இணைக்கும் திசு. முன் சிறுகுடலும் கணைய நாளத்தையும் இணைக்கும் தசை எது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி அரைச்சந்திர வாழ்வு, தென் இலியோசிக்கல் வாழ்வு, தென் பைலோரிக் சுருக்கு தசைகள், பைலோரிக் சுருக்கு தசைகள், தென் ஓட்டி சுருக்கு தசைகள். ஓகே, முன் சிறுகுடலுக்கும் கணைய நாளத்தையும் முன் சிறுகுடலையும் கணைய நாளத்தையும் இணைக்கும் தசை அப்படின்னு சொல்லணும்னா ஆப்ஷன் டி கரெக்ட். மணிகார்னிகா. ஓகே, முன் சிறுகுடலையும் கணைய நாளத்தையும் இணைக்கும் சுருக்கு தசை அப்படின்னு சொன்னோம்னாக்க ஓட்டி சுருக்கு தசைகள். நமக்கு தெரியலையா, அரைச்சந்திர வாழ்வு. இந்த அரைச்சந்திர வாழ்வுங்கிறது எங்கே காணப்படும்? நமக்கு அரைச்சந்திர வாழ்வு எந்த இடத்துல இருக்கும்? கெஸ் த ஆன்சர். அரைச்சந்திர வாழ்வு எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ நோ ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்கப்பா. முன் சிறுகுடலுக்கும் கணைய முன் சிறுகுடலையும் கணைய நாளத்தையும் இணைக்கும் சுருக்கு தசை எது அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆன்சர் ஓட்டி சுருக்கு தசைகள். முன் சிறுகுடலையும் கணைய நாளத்தையும் இணைக்கும் சுருக்கு தசை ஓட்டி சுருக்கு தசைகள். ஸோ ஆப்ஷன் ஏ அரைச்சந்திர வாழ்வு. ஓகே, அரைச்சந்திர வாழ்வு. நெக்ஸ்ட் ஒன் இலியோசிக்கல் வாழ்வு, பைலோரிக் சுருக்கு தசைகள். எஸ், அரைச்சந்திர வாழ்வு ப்ரெசன்ட் எங்கே இருக்கும்? ஹார்ட்டில் இருக்கும். இலியோசிக்கல் வாழ்வு, தென் இலியோசிக்கல் வாழ்வு எந்த இடத்துல இருக்குன்னாக்கா நம்மளுடைய பெருங்குடலுடைய பிதுக்க பகுதியில் இருக்கும் இல்லையா? பெருங்குடலுடைய பகுதியில் இருக்கும். தென் பைலோரிக் சுருக்கு தசைகள். இந்த பைலோரிக் சுருக்கு தசைகள் முன் சிறுகுடலுடன் இணையும் இரைப்பை பகுதி, இரைப்பையினுடைய பகுதி. ஓகே, ஸோ அப்போ முன் சிறுகுடலையும் கணைய நாளத்தையும் இணைக்கக்கூடிய சுருக்கு தசைகள் ஓட்டி சுருக்கு தசைகள். ஓகே, ஷெல் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, மனிதனின் முதல் நிலை பற்களில் இருந்து நிரந்தர பற்கள் எவ்வாறு வேறுபட்டு இருக்கும்? மனிதனின் முதல்நிலை பற்களில் இருந்து நிரந்தர பற்கள் எவ்வாறு வேறுபட்டு இருக்கும்? முதன்மை பற்களில் எந்த பற்கள் இல்லாமல் இருக்கும்? மனிதனின் முதல்நிலை பற்களில் இருந்து நிரந்தர பற்கள் எவ்வாறு வேறுபட்டு இருக்கும்? முதன்மை பற்களில் எந்த பற்கள் இல்லாமல் இருக்கும்? ஆப்ஷன் ஏ கோரை பற்கள், முன் கடவாய் பற்கள், பின் கடவாய் பற்கள், வெட்டும் பற்கள். You know the answer மா? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீமோலாஸ், தட் இஸ் முன் கடவாய் பற்கள், கோரை பற்கள், பின் கடவாய் பற்கள், வெட்டும் பற்கள், தட் இஸ் ப்ரீமோலாஸ். இல்லையா, முன் கடவாய் பற்கள் தான் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கொஸ்டின், இணை வாழும் பாக்டீரியா. ஆப்ஷன் ஏ கோரை பற்கள் இருக்கும்பா, கோரை பற்கள் இருக்கும். அந்த ப்ரீ மொலாஸ்டீத் சொல்ல முன் கடவாய் பற்கள் மட்டும்தான் இல்லாமல் இருக்கும். 20 ஃபஸ்ட்டில் வருது. இணை வாழும் பாக்டீரியா மனிதனின் குடல் பகுதியில் எங்கு காணப்படுகிறது? இணைவாழ் பாக்டீரியா மனிதனின் குடல் பகுதியில் எங்கு காணப்படுகிறது? சீக்கம், வாய்ப்புறம் மற்றும் நாக்கின் மேல்புறம், குடல்வால் நீட்சி மற்றும் மலக்குடல், முன் சிறுகுடல். முன் சிறுகுடல். ஓகே, முன் சிறுகுடல். இணை வால் பாக்டீரியா மனிதனின்
குடல் பகுதியில் எங்கு காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சீக்கம், வாய்ப்புறம். ஆப்ஷன் பி வாய்ப்புறம் மற்றும் நாக்கின் மேற்புறம். ஆப்ஷன் சி குடல் வால் நீட்சி மற்றும் மலக்குடல். ஆப்ஷன் டி முன் சிறுகுடல். இணைந்து வாழும் பாக்டீரியா மனிதனின் குடல் பகுதியில் எங்கு காணப்படும்? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ. ஓகே, இணைவால் பாக்டீரியா மனிதனின் குடல் பகுதியில் சீக்கம் பெருங்குடல் பகுதியில் வந்து காணப்படும். ஓகேவா? அப்போ இந்த பெருங்குடல் பகுதியில் வந்து அந்த இணைவால் பாக்டீரியா வந்து இருக்கிறதுனால தான் என்ன ஆகும்னா நமக்கு சிறுங்குடலில் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாத செரிமானமாகாததெல்லாம் என்ன ஆகும்னா பெருங்குடலில் வந்து செரிமானமாகும். ஓகேவா? சிறுகுடலில் வந்து செரிமானமாகக்கூடிய பொருட்கள்லாம் வந்து என்ன ஆகுனாக்க இந்த பெருங்குடலில் வந்து செரிமானமாகும். அப்படி செரிமானமாகி இந்த பாக்டீரியா என்ன செய்யும்னா விட்டமின் கே அண்ட் விட்டமின் B12 வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஓகே ஓகே மணிகார்னிகா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இணைவால் பாக்டீரியா மனிதனின் குடல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய சீக்கம் பகுதியில் வந்து இருக்கும். அப்படி சீக்கம் பகுதியில் வந்து இந்த பாக்டீரியா இருக்கிறதுனால நம்ம அந்த சிறுகுடலில் வந்து செரிமானமாகாத இருக்குதுங்க இல்லையா, அந்த நார் பொருட்கள்லாம் வந்து இங்கே பெருங்குடலில் வந்து செரிமானமாகும். அப்படி செரிமானமாகி அது என்ன ஆகும்னா எதை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் B12 விட்டமின் கேவும் என்ன செய்யும் உருவாக்கப்படும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 நண்பர்கள் இணைந்து உணவு உண்ணும்போது ஒருவருக்கு உணவானது விழுங்கப்படும் போது இருமல் ஏற்படுகிறது. ஓகே, இந்த இருமல் ஆனது எதன் சீரற்ற இயக்கத்தால் ஏற்படுகிறது? ஓகே, 2 நண்பர்கள் இணைந்து உணவு உண்ணும்போது ஒருவருக்கு உணவானது விழுங்கப்படும் போது இருமல் ஏற்படுகிறது. இந்த இருமல் எதன் சீரற்ற இயக்கத்தால் ஏற்படுகின்றது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குரல் வளை மூடி. ஆப்ஷன் பி உதரவிதானம். ஆப்ஷன் சி கழுத்து பகுதி. ஆப்ஷன் டி நாக்கு பகுதி. குரல் வளை மூடி. இந்த குரல் வளை மூடி தான் என்ன ஆகுனா சரியாக இயங்காதனால என்ன ஆகுனா அந்த இருமல் வந்து ஏற்படும். ஓகேங்களா? நமக்கு மூச்சுக்குழலும் உணவுக்குழலும் பார்த்தோம் அப்படின்னாக்க மூச்சுக்குழல் உணவுக்குழல் மூச்சுக்குழல் உணவுக்குழல். மூச்சுக்குழல்லேருந்து என்ன வரும்? நமக்கு காற்று வந்து உள்ளார போகும். உணவுக்குழல்லேருந்து உணவு உள்ளார போகும். ஓகே, இந்த மூச்சுக்குழலும் உணவுக்குழலும் வந்து நமக்கு 1/1க்கு மேலே ஒன்றா அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்போது நம்ம உணவானது விழுங்கப்படும் போது என்ன ஆகுனாக்க இந்த இந்த குரல் வளை மூடி வந்து என்ன செய்யும்? மூடிக்கும். அப்போ தான் வந்து இந்த காற்று வந்து உள்ளார போகாமல் தடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து இந்த இருமல்லாம் ஏற்படாது. அப்போ மூச்சுக்குழல்லேருந்து காற்றும் உணவுக்குழல்லேருந்து உணவு நமக்கு உள்ளார போகும்போது இந்த குரல் வளை மூடியானது சரியாக இயக்கப்படலை அப்படின்னா தான் என்ன செய்யும்? இந்த இருமலானது தோன்றும். ஓகேங்களா? அப்போ 2 நண்பர்கள் இணைந்து உணவு உண்ணும்போது ஒருவருக்கு உணவானது விழுங்கப்படும் போது ஏற்படும் இருமல் அப்படின்னம்னாக்க எதனுடைய சீரற்ற இயக்கத்தால் ஏற்படுது அப்படின்னா குரல் வளை மூடி எபிக்ளோட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குரல் வளை மூடியோடைய அந்த குரல் வளை மூடி வந்து சீரற்ற இயக்கத்தினால தான் என்ன செய்யும்? அந்த இருமலானது உருவாக்கப்படும். ஓகே, நிரந்தர பற்களின் பல் சூத்திரம் அப்படின்னாக்க
ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்கப்பா. பற்களின் சூத்திரம். பற்களின் சூத்திரம். நிரந்தர பற்களின் சூத்திரம். எஸ் அபி, ஆன்சர் 2 1 2 3. நிரந்தர பற்களின் சூத்திரம் 2 1 2 3 ஆப்ஷன். ஓகே, 2 1 2 3, தட் இஸ் மேல் தாடையில் உள்ள பாதி பற்கள். டோட்டலாக நமக்கு இருக்கிற பற்கள் வந்து 32 இல்லைங்களா? அதில் வந்து மேல் தாடை அப்போ 60/60, 16 டிவைடட் பை 16 இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் நமக்கு பற்களுடைய அமைப்பு. அப்போ மேல் தாடையில் உள்ள பாதி பற்கள் இல்லையா? மேல் தாடையில் உள்ள பாதி பற்கள். அதே மாதிரி கீழ்த்தாடையில் உள்ள பாதி பற்கள். ஸோ அப்போ நமக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய பற்கள் என்னென்ன பற்கள் இருக்குது? கோரை பற்கள், தென் கடவாய் பற்கள், தென் பின் கடவாய் பற்கள், நெக்ஸ்ட் ஒன் வெட்டும் பற்கள். அப்போ கோரை பற்கள் நமக்கு வந்து எத்தனை இருக்குது? கோரை பற்கள் 8. ஓகே, தட் இஸ் மேல் தாடையில் உள்ள பாதி பற்கள், கீழ்த்தாடையில் உள்ள பாதி பற்கள். ஸோ அப்போ அரேஞ்ச் ஆகிருக்கிறது 4/4. ஓகே, காஜா கமருதீன் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கிளாஸ் எப்போ நடக்குங்கிறது அப்புறமா இன்ஃபார்ம். கோரை பற்களில் 8, 4. மேல் தாடையில் 4 பற்கள் இருக்கும், கீழ்த்தாடையில் 4 பற்கள் இருக்கும். முன் கடவாய் பற்கள், அதில் மேல் தாடையில் 2 இருக்கும், கீழ்த்தாடையில் 2 இருக்கும். பின் கடவாய் பற்கள் 8. 4 டிவைடட் பை 4. ஓகே, தென் 12, 6. ஓகே, ஸோ 2 1 2 3 நிரந்தர பற்களின் சூத்திரம் 2 1 2 3. ஓகே, மேல் தாடையில் உள்ள பாதி பற்கள், கீழ்த்தாடையில் உள்ள பாதி பற்கள், மொத்தமாக நமக்கு இருக்கிறது 32 பற்களில். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? 16 அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த 16 இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கிறதுல அந்த ஒவ்வொரு பல்லுலையுமே அதனுடைய இருக்கிற நம்பரில் வந்து பாதி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின். கோழை படலத்தில் உள்ள கோழை செல்கள் செயல்படாத போது என்ன நிகழ்வு பாதிக்கக்கூடும்? ஓகே, கோழை படலத்தில் உள்ள கோழை செல்கள் செயல்படாத போது என்ன நிகழ்வுகள் பாதிக்கப்படும்? ஃபர்ஸ்ட் ஒன், சொமட்டோஸ்டாட்டின் உற்பத்தி ஆகுவது பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் ஒன், சபேசியஸ் சுரப்பியிலிருந்து சீபன் சுரப்பது பாதிக்கப்படும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெர்ம் முதிர்ச்சி அடைதல் அது வந்து என்னாகும்? பாதிக்கப்படும். அடுத்தது பார்த்தோம்னா இரைப்பைக்கு உணவானது மெதுவாக தள்ளப்படுதல். ஓகே, ஃபஸ்ட்டு கோழை படலத்தில் உள்ள கோழை செல்கள் செயல்படாத போது என்ன நிகழ்வு பாதிக்கப்படும்? ஓகே,
ஸ்டொமட்டோஸ்டாட்டின் உற்பத்தி ஆகும். இந்த ஸ்டொமட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிறது ஹார்மோன். ஓகே, இந்த ஸ்டொமட்டோஸ்டாட்டின் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சபேசியஸ் சுரப்பிலிருந்து சீபன் சுரப்பது பாதிக்கப்படும். எஸ், குட். காஜா கமருதீன். ஆப்ஷன் டி, ஸ்பெர்ம் முதிர்ச்சி அடைதல். இரைப்பைக்கு உணவானது என்ன செய்யும்? மெதுவாக தள்ளப்படுதல். தட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். கோழை படலத்தில் உள்ள கோழை செல்கள் செயல்படாத போது என்ன நிகழ்வு பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இரைப்பைக்கு உணவானது மெதுவாக தள்ளப்படும். ஏன்னா இந்த கோழை படலத்தில் இருக்க கோழை செல்கள் வந்து எதை செக்ரீட் பண்ணும்? கோழை பொருளை வந்து செக்ரீட் பண்ணும் இல்லையா? இந்த கோழை பொருளில் வந்து செக்ரீட் பண்ணும். அப்போ அந்த கோழை பொருளை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? மியூக்கஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, மியூக்கஸ்ன்னு அதுக்கு பேர் வந்து. அப்போ இந்த மியூக்கஸ் அப்படிங்கிறது செக்ரீட் ஆனால் தான் உணவானது என்ன செய்யும்னா இரைப்பைக்கு வேகமாக தள்ளப்படும். அப்போ இந்த உணவானது என்ன செய்யும்? வேகமாக தள்ளப்படும். அப்போ இந்த மியூக்கஸ் செக்ரீட் ஆகலை அப்படின்னாக்க உணவானது இரைப்பைக்கு என்ன செய்யும்? மெதுவாக தான் போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஞ்சியோடென்சினோஜன் எனும் புரதம் உற்பத்தி ஆவது மற்றும் சுரப்பது எந்த செல்? ஓகே, ஆஞ்சியோடென்சினோஜன் என்னும் புரதம் உற்பத்தி ஆவது மற்றும் சுரப்பது எந்த செல் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஒன் எண்டோத்தீலியல் செல்கள். நெக்ஸ்ட் ஒன் கல்லீரல் செல்கள். நெக்ஸ்ட் ஒன் ஜக்ஸ்டா குளோமிருலர் செல்கள். மேக்யூலா டென்சா செல்கள். ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆஞ்சியோடென்சினோஜன் என்னும் புரதம் உற்பத்தி ஆவது மற்றும் சுரப்பது எந்த செல்களால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எண்டோத்தீலியல் செல்கள். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி கல்லீரல் செல்கள், ஜக்ஸ்டா குளோமருலர் செல்கள், மேக்யூலா டென்சா செல்கள். மணிகார்னிகா. ஆப்ஷன் பி, வெரி குட், கல்லீரல் செல்கள். தட்ஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஏன்னா எண்டோத்தீலியல் செல்கள் அப்படிங்கிறது வந்து எதில் இருக்கும் அப்படின்னாக்க வந்து அந்த இரத்த நுண்குழலில் பிளட் வெசல்ஸ்குள்ளார இருக்கும் இல்லையா? அடுத்தது இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது எந்த இடத்துல அப்படின்னாக்க வந்து கல்லீரலில் வந்து உற்பத்தி ஆகும். கல்லீரலில் வந்து உற்பத்தி ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வந்து ஜக்ஸ்டா குளோமிருலர் செல்கள். இந்த ஜக்ஸ்டா குளோமிருலர் செல்கள் வந்து எதில் இருக்கும்? நெஃப்ரான்களில் வந்து இருக்கும் இல்லையா? நெஃப்ரான்களில் அந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூப்பில் வந்து இருக்கும் ஜக்ஸ்டா குளோமிருலர் செல்கள் வந்து. நெக்ஸ்ட் ஒன் மேக்யூலா டென்சா செல்கள். இந்த மேக்யூலா டென்சா அப்படிங்கிற துறை வந்து அது எதில் இருக்குன்னா இதயத்தில் இருக்கும். ஓகே, மேக்யூலா டென்சா. ஸோ அப்போ ஆஞ்சியோடென்சினோஜன் என்னும் புரதத்தை உற்பத்தி செய்வது மற்றும் சுரப்பது எந்த செல்களால் அப்படின்றோம்னாக்க ஆன்சர் கல்லீரல் செல்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த உறுப்புக்கள் செயல்படாத நிலையில் மனிதனின் மலமானது வெள்ளை கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும்? ஓகே, எந்த உறுப்புக்கள் செயல்படாத நிலையில் மனிதனின் மலமானது வெள்ளை கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும்? ஆப்ஷன் ஏ கணையம், ஆப்ஷன் பி மண்ணீரல், ஆப்ஷன் சி சிறுநீரகம், ஆப்ஷன் டி கல்லீரல். எந்த உறுப்புக்கள் செயல்படாத நிலையில் மனிதனின் மலமானது வெள்ளை கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும்? எஸ் அபி, ஆப்ஷன்
ஆப்ஷன் ஐஸ்வர்யா பிரகாஷ் கல்லீரல். ஓகே, ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகே, கல்லீரல் செயல்படாத நிலையில தான் மனிதனுடைய மலமானது வெள்ளை கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும். ஓகே, ஆக்சுவலி எல்லோ இன் கலர். அப்போ அந்த கல்லீரல் வந்து செயல்படலை அப்படின்னா தான் என்ன ஆகும்னா வெள்ளை கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உணவானது முற்றிலும் இயந்திர செரிமானம் மற்றும் வேதியியல் செரிமானம். அதாவது உணவானது வந்து ஃபுல்லாமே என்ன செய்யும், மெக்கானிக்கல் டைஜஷன் நடக்கும், கெமிக்கல் டைஜஷன் நடந்து முடிஞ்ச அந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்ட்டு. ஓகே, அந்த நிகழ்வுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்ன, உணவானது முற்றிலும் இயந்திர செரிமானம் மற்றும் வேதியியல் செரிமானம் ஆகும் நிகழ்வு. ஓகே, உணவானது முற்றிலும் இயந்திரம் செரிமானம் மற்றும் வேதியியல் செரிமானம் கம்ப்ளீட் டைஜஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து கை. ஓகே, அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து கை. நெக்ஸ்ட் ஒன், 17 வயது இளம் பருவத்தினரின் பல் சூத்திரம். 17 வயது இளம் பருவத்தினரின் பல் சூத்திரம். ஆப்ஷன் ஏ 3-1-3-1 divided by 3-1-2-1, 2-1-2-3, 2-1-2-3, 2-1-2-3 divided by 2-1-2-3, 2-1-2-2 divided by 2-1-2-2. 17 வயது இளம் பருவத்தினரின் பல் சூத்திரம். Option answer option D. Okay, answer option D. That is first one, incisus. அந்த வெட்டும் பற்கள்னு சொல்றோம்ல, அந்த வெட்டும் பற்களுடைய இது எவ்வளோ இருக்கும்னாக்க 8. Next one, canines, that is 4/4. That is 2/2 equal to 1. Okay, that is 8. That is 2/2. Next one, molarity. 3 molar. That is molar. That is 4. That is 2/. That is 3 molar. That is equal to 4. 2/. இளம் வயது இளம் பருவத்தினரின் பல் சூத்திரம் 2-1-2-2 divided by 2-1-2-2. Then நிரந்தர பற்களின் பல் சூத்திரம் அப்படின்னம்னா 2-1-2-3. ஓகே, நிரந்தர பற்களின் பல் சூத்திரம் 2-1-2-3. இளம் வயது பருவத்தினரின் பல் சூத்திரம் 2-1-2-2 divided by 2-1-2-2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பற்களில் எனாமல் காணப்படும் இல்லையா, பற்களில் எனாமல் வந்து இருக்கும். இந்த பற்களில் எனாமலை சுரப்பது எந்த செல்? பற்களில் உள்ள எனாமல் சுரப்பது எந்த செல்? இது நம்ம கிளாஸ் நடத்தும் போதே இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். பற்களில் எனாமல் சுரப்பது எந்த செல் அப்படின்னம்னாக்க ஆப்ஷன் ஏ அமிலோபிளாஸ்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ அமிலோபிளாஸ்ட்.
ஆப்ஷன் பி ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆப்ஷன் சி ஓடன்டோபிளாஸ்ட், ஆப்ஷன் டி டென்டோபிளாஸ்ட். பற்களில் எனாமல் சுரப்பது எந்த வகை செல்களால் பற்களில் எனாமல் சுரக்கப்படும்? ஆப்ஷன் ஏ அமிலோபிளாஸ்ட், ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆப்ஷன் சி ஓடன்டோபிளாஸ்ட், ஆப்ஷன் டி டென்டோபிளாஸ்ட். ஐஸ்வர்யா பிரகாஷ், you say the answer option D dentoplast. தென் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். பற்களில் எனாமல் சுரப்பது அமிலோபிளாஸ்ட். பற்களில் எனாமல் சுரப்பது அமிலோபிளாஸ்ட். தட் இஸ் ஆஸ்டியோபிளாஸ்ட், தட் இஸ் போன் வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகக்கூடிய செல். ஓகே, ஆஸ்டியோபிளாஸ்ட்னாலே என்னதான்? போன் தான். ஓகே, தினேஷ்குமார் நடேசன், எஸ் ஆப்ஷன் ஏ பற்களில் எனாமல் சுரப்பது அமிலோபிளாஸ்ட். ஓகே, ஆஸ்டியோபிளாஸ்ட் செல் வந்து எதில் இருக்கும் அப்படின்னம்னா போனில் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்படி போனில் ப்ரெசண்ட் ஆகிறதுனால தான் அது என்ன ஆகுனா போன் ரீஜெனரேட்டிங் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஓடன்டோபிளாஸ்ட். இந்த ஓடன்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறதும் எதில் இருக்கும்? நம்மளுடைய பற்களில் தான் காணப்படும் ஓடன்டோபிளாஸ்ட். அடுத்தது பார்த்தோம்னா இதனுடைய வேலை என்ன அப்படின்னம்னா ஓடன்டோபிளாஸ்டோடைய வேலை வந்து டென்டைனை வந்து செக்ரீட் பண்ணுறது. ஓகே, அமிலோபிளாஸ்ட் எனாமல் சுரப்பது அமிலோபிளாஸ்ட், டென்டைன் சுரப்பது ஓடன்டோபிளாஸ்ட். ஆஸ்டியோபிளாஸ்டோடைய வேலை வந்து போன், அதை வந்து போனை வந்து ரீஜெனரேட் பண்ணக்கூடியது. ஓகே, ஆஸ்டியோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பித்தப்பை. இந்த பித்தப்பை இருக்குது இல்லையா, பித்தப்பை வந்து சுருங்குவது எந்த நொதிகளால் வந்து பித்தப்பை சுருங்குவது நிகழ்வு வந்து ஏற்படும்? பித்தப்பை சுருங்குவது எதனால்? ஆப்ஷன் ஏ கேஸ்ட்ரின், ஆப்ஷன் பி கோலிசிஸ்டோகைனின், ஆப்ஷன் சி செக்ரிட்டின், ஆப்ஷன் டி என்டிரோகாஸ்ட்ரோன். பித்தப்பை சுருங்குவது எதனால்? ஆப்ஷன் ஏ கேஸ்ட்ரின், ஆப்ஷன் பி கோலிசிஸ்டோகைனின், ஆப்ஷன் சி செக்ரிட்டின், ஆப்ஷன் டி என்டிரோகாஸ்ட்ரோன். பித்தப்பை சுருங்குவது வந்து கோலிசிஸ்டோகைனின். ஓகே, ஆன்சர் கோலிசிஸ்டோகைனின் மூலியமாக தான் என்ன செய்யணும், இந்த பித்தப்பை வந்து சுருங்கும். அப்போ செக்ரிட்டினுடைய வேலை என்ன அப்படின்னம்னாக்க, செக்ரிட்டினுடைய வேலை பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது. ஓகே, அடுத்தது என்டிரோகாஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த என்டிரோகாஸ்ட்ரோன்கிற நொதி வந்து இரைப்பை இருக்கு இல்லையா, இரைப்பையில் வந்து அந்த இரைப்பை நீர் சுரக்கிறத வந்து தடை பண்ணுறது தான் வந்து என்டிரோகாஸ்ட்ரோனுடைய வேலை. ஓகே, அப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் கேஸ்ட்ரின். இந்த கேஸ்ட்ரினுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து HCl செக்ரீட் பண்ணுறதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. ஓகே, ஐஸ்வர்யா பிரகாஷ், எஸ் ஆப்ஷன் பி கோலிசிஸ்டோகைனின். ஓகே, பித்தப்பை சுருங்குவது எதனால் நடக்கும் அப்படின்னம்னாக்க ஆன்சர் கோலிசைஸ்டோகைனின். ஆப்ஷன் ஏ கேஸ்ட்ரின். இந்த கேஸ்ட்ரினுடைய வேலை என்ன அப்படின்னாக்க வந்து HCl ஆசிட்டை வந்து செக்ரீட் பண்ண தூண்டி விடுறது தான் இந்த கேஸ்ட்ரினுடைய வேலை. அப்போ அங்கே என்னென்ன இருக்கும் நான் பார்த்தோம்னாக்கா ஆக்சினேட்டிக் செல்ஸும் கேஸ்டல் இன்டென்சிட்டி ஃபேக்டரும் இருக்கும். ஓகே, கேஸ்ட்ரினுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா வந்து அந்த இரைப்பை நீரில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்கிறத வந்து தூண்ட செய்கிறது தான் இதனுடைய வேலை. இதில் கேஸ்ட்ரின் சுரப்பதில் வந்து என்னென்ன செல்கள் வந்து பங்கேற்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆக்சினேட்டிக் செல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க அந்த காசில் உள்ளமைவு காரணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காசில் உள்ளமைவு காரணி இருக்கும். இந்த காசில் உள்ளமைவோட காரணியோடைய அது எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க விட்டமின் B12 வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக பயன்படும். நெக்ஸ்ட் ஒன் செக்ரீட்டின். இந்த செக்ரீட்டின் வந்து என்ன செய்யும்னாக்க எதையெல்லாம் தடை பண்ணும் அப்படின்னாக்க வந்து இன்டெஸ்டினல் ட்ராக் வந்து தடை பண்ணும். அடுத்து வந்து என்டிரோகாஸ்ட்ரோன். இந்த என்டிரோகாஸ்ட்ரோன்கிற நொதி எதுக்கு பயன்படும் அப்படின்னாக்க இரைப்பையில் வந்து சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனை வந்து தடை பண்ணிடும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ஒன் குப்பர் செல்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸில் அந்த லிபர்கான் மடிப்புகளில் இருக்குன்னு சொல்லி அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அப்போ குப்பர் செல்கள் இருப்பது எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் ஏ மண்ணீரல், ஆப்ஷன் பி சிறுநீரகம், ஆப்ஷன் சி மூளை, ஆப்ஷன் டி கல்லீரல். ஓகே, குப்பர் செல்கள் இருப்பது எந்த இடம்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் கமெண்ட் ரைட், ஆன்சர் கமெண்ட்டில் போடுங்கப்பா. குப்பர் செல்கள் இருப்பது எந்த இடம்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம இது ஆன்சர் சொல்லியிருக்கோம். எஸ், தினேஷ்குமார், ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, குப்பர் செல்கள் இருப்பது கல்லீரல்ல. குப்பர் செல்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னோம்? குப்பர் செல்கள் வந்து விலங்கு செல்களை என்ன செய்யும்? ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் புர்ண சுரப்பி இருப்பது. புர்ண சுரப்பி வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு. ஆப்ஷன் ஏ முன் சிறுகுடலின் கோலைக்கீழ் படலாம். ஆப்ஷன் ஏ முன் சிறுகுடலின் கோலைக்கீழ் படலாம், வயிற்றறையின் கோலைக்கீழ் படலாம், உணவு குழலின் கோலைக்கீழ் படலாம், பின் சிறுகுடலின் கோலைக்கீழ் படலாம். ஓகே, புர்ண சுரப்பி இருப்பது, புர்ண சுரப்பி வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னம்னா முன் சிறுகுடலுடைய. ஆப்ஷன் ஏ தினேஷ்குமார், எஸ் குட். மணிகார்னிகா, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர், வெரி குட். புர்ண சுரப்பி இருப்பது முன் சிறுகுடலின் கோலைக்கீழ் படலத்தில் இருக்கும் புர்ண சுரப்பி. நெக்ஸ்ட் ஒன் கணையம் உற்பத்தி செய்வது. கணையம் வந்து என்னென்னத்தை வந்து உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. கணையம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ 3 செரிமான நொதியை வந்து உற்பத்தி செய்யும் மற்றும் ஒரு ஹார்மோனை வந்து உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி 3 செரிமான நொதி மற்றும் 2 ஹார்மோன்கள். 3 செரிமான நொதி மற்றும் 2 ஹார்மோன்கள். நெக்ஸ்ட் ஒன் 2 செரிமான நொதி மற்றும் ஒரு ஹார்மோன். எஸ், தினேஷ்குமார் நடேசன். எஸ், கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி கணையம் உற்பத்தி செய்வது 3 செரிமான நொதி மற்றும் 2 ஹார்மோன்கள். ஓகே, கணையம் உற்பத்தி செய்வது 3 செரிமான நொதி, தட் இஸ் ப்ரோ என்சைம், முன்நொதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது. நெக்ஸ்ட் ஒன் 2 ஹார்மோன்கள். தென் 3 செரிமான நொதி, தட் இஸ் ட்ரிப்சினோஜன், ஹீமோட்ரிப்சினோஜன், ப்ரோகார்பாக்சி பெப்டிடேஸ். காஜா கமருதீன், ஆப்ஷன் பி. ஓகே, கணையம் வந்து உற்பத்தி செய்யப்பது வந்து 3 செரிமான நொதியையும் 2 ஹார்மோன்களையும் வந்து உற்பத்தி செய்யும். அப்போ 3 செரிமான நொதி அப்படின்னு சொன்னோம்னாக்க ட்ரிப்சினோஜன் இஸ் இல்லையா, ட்ரிப்சினோஜன், தென் ஹீமோட்ரிப்சினோஜன், தென் கார்பாக்சி பெப்டிடேஸ். 2 ஹார்மோன் கணையம் உற்பத்தி செய்கிறது நமக்கு தெரியலையா. ஒன்று வந்து இன்சுலின், இன்னொன்று வந்து குளுக்கஹான். ஓகே, இந்த நொதியானது வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யும்? ட்ரிப்சினோஜன். இந்த ட்ரிப்சினோஜனை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும்? ட்ரிப்சினா கன்வெர்ட் பண்ணும். என்ன என்சைம் மூலயமா? என்டிரோகைனேஸ்ங்கிற என்சைம் மூலயமா கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ வந்து கணையம் வந்து உற்பத்தி செய்வது எது அப்படின்னாக்க 3 செரிமான நொதி, 2 ஹார்மோன்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொழுப்பு கரைவது எதனால்? கொழுப்பு கரைவது எதனால்? பித்த நிறமி, பித்த உப்பு, ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கணைய நீர்.
ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்கப்பா. கொழுப்பு கரைவது எதனால்? பித்த நிறமி, பித்த உப்பு, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், கணைய நீர். எஸ், குட் தினேஷ்குமார். ஆப்ஷன் பி, பித்த உப்பு. இந்த பித்த நிறமியோட வேலை என்னன்னாக்கா என்ன செய்யணும், ஹீமோக்ளோபின்லேருந்து அந்த நிறமிகளை வந்து என்ன செய்யும், பிரித்து எடுக்கிறது தான். அப்போ இது வந்து ஹீமோக்ளோபின்லேருந்து இந்த நிறமிகளை பிரித்து எடுக்காத போது என்ன செய்யும், நமக்கு ஜாண்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா. கொழுப்பு வந்து கரைய வைக்கிறதுனா பித்த உப்பு. இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து சுரப்பது எதுனா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சினிட்டிக் செல்ஸ்கள் தான் என்ன செய்யும், இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை செக்ரீட் பண்ணும். காஜா கமருதீன் நாட் ஆப்ஷன் சி, பித்த உப்பு. ஓகே, கொழுப்பு வந்து கரைய வைக்கிறது பித்த உப்பு. Okay, this 20 questions are repeat once again. லிபர்கான் மடிப்புகளில் உள்ள எந்த செல் பாக்டீரியா எதிர்ப்பு நொதியான லைசோசைம் லைசோசைமை சுரக்கின்றது? ஆன்சர் பேனிக் செல்கள். ஓகே, செகண்ட் கொஸ்டின், கல்லீரலிலிருந்து கல்லீரல் பொது நாளம் எந்த பகுதிக்கு இரத்தத்தை எடுத்து செல்கின்றது? ஓகே, கல்லீரலிலிருந்து கல்லீரல் பொது நாளம் எந்த பகுதிக்கு வந்து இரத்தத்தை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னாக்க குடல் பகுதிக்கு இரத்தத்தை வந்து என்ன செய்யும், எடுத்துகிட்டு போகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு விளையாட்டு பள்ளியில் சேர்க்கப்பட்ட 2 வயது குழந்தையுடைய பல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அக்குழந்தைக்கு 20 பற்கள் மட்டும் இருப்பதாக என்ன சொல்கிறாங்க, மருத்துவர் அறிகின்றனர். அந்த குழந்தைக்கு எந்த வகையான பற்கள் கிடையாது, பின் கடவாய் பற்கள் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், தவறான கூற்றை கண்டறியவும். இரைப்பையின் கோலைக்கீழ் படலத்தில் உள்ள புன்னரின் சுரப்பி பெப்சினோஜனை சுரக்கின்றது. ஓகே, நெக்ஸ்ட், குடலின் கோலைப்படலத்தில் உள்ள கோப்பை வடிவ செல்கள் கோலையை சுரக்கின்றன. இரைப்பை கோலைப்படலத்தில் உள்ள ஆக்சினேட்டிக் செல்கள் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்கின்றது. கணையத்தில் உள்ள அசினிக் செல்கள் வந்து கார்பாக்சி பெப்டிடேஸை சுரக்கின்றது. ஓகே, தென் தவறான கூற்று அப்படின்னு சொன்னால் இரைப்பையின் கோலைக்கீழ் படலத்தில் உள்ள புர்னஸ் சுரப்பி பெப்சினோஜை சுரக்கின்றது. தட் இஸ் தவறான, அதுதான் என்னது தவறான கூற்று. இரைப்பையின் கோலைக்கீழ் படலத்தில் உள்ள புர்னஸ் சுரப்பி வந்து என்ன சுரக்கும், மியூக்கஸ் செக்ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், முன் சிறுகுடலுக்கும் கணைய நாளத்தையும் இணைக்கும் சுருக்கு தசை எது? முன் சிறுகுடலுக்கும் கணைய நாளத்தையும் இணைக்கும் தசை எது? ஓட்டி சுருக்கு தசைகள். மனிதனின் முதல்நிலை பற்களில் இருந்து நிரந்தர பற்கள் எவ்வாறு வேறுபட்டு இருக்கும்? முதன்மை பற்களில் எந்த பற்கள் இல்லாமல் இருக்கும்? பின் கடவாய் பற்கள் என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் இல்லாமல் இருக்கும். இணைவால் பாக்டீரியா மனிதனின் குடல் பகுதியில் எங்கு காணப்படுகிறது? இணைவால் பாக்டீரியா வந்து மனிதனுடைய குடல் பகுதியில் பார்த்தோம்னாக்க சீக்கம் பகுதியில் வந்து இணைந்து காணப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், 2 நண்பர்கள் இணைந்து உணவு உண்ணும்போது ஒருவருக்கு உணவானது விழுங்கப்படும் போது இருமல் ஏற்படுகிறது. இந்த இருமல் வந்து எதனுடைய சீரற்ற இயக்கத்தால் ஏற்படுகின்றது அப்படின்னா குரல் வளை மூடியுடைய சீரற்ற இயக்கத்தால் தான் என்னாகும், நமக்கு அந்த புறையேறதெல்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், நிரந்தர பற்களின் சூத்திரம் 21 23 இஸ் டிவைடட் பை 21 23. நிரந்தர பற்கள் 21 23. ஓகே, நிரந்தர பற்கள் 21 23 டிவைடட் பை 21 23. நெக்ஸ்ட் ஒன், கோலை படலத்தில் உள்ள கோலை செல்கள் கோலையை சுரக்க கோலைப்படலத்தில் உள்ள கோலை செல்கள் செயல்படாத போது என்ன நிகழ்வு பாதிக்கப்படும்? அப்போ இரைப்பைக்கு உணவானது என்ன செய்யும், மெதுவாக தள்ளப்படும். ஆஞ்சியோடென்சினோஜன் என்னும் புரதம் உற்பத்தியாவது மற்றும் சுரப்பது எங்க அப்படின்னம்னா கல்லீரல் செல்களில் தான் என்ன செய்யும், உற்பத்தியாகும், சுரக்கும்.
நெக்ஸ்ட் ஒன், எந்த உறுப்புகள் செயல்படாத நிலையில் மனிதனின் மலமானது வெள்ளை கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும் அப்படின்னம்னா, கல்லீரல் வந்து நமக்கு சரியாக செயல்படாத போது தான் என்ன செய்யணும், நம்மளுடைய மலத்திலையும் மாற்றங்கள் காணப்படும். நெக்ஸ்ட் ஒன், உணவானது முற்றிலுமாக இயந்திர செரிமானம் மற்றும் வேதியியல் செரிமானம் ஆகும் நிகழ்வு வந்து கைம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுல்லாக செரிமானம் ஆகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் டைஜஷன் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு கெமிக்கல் டைஜஷன் நடக்கும். இப்படி கெமிக்கல் ரெண்டுமே கம்ப்ளீட் முடிஞ்சதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கைம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், 17 வயது இளம் பருவத்தினரின் பல் சூத்திரம். 17 வயது இளம் பருவத்தினரின் பல் சூத்திரம் 2122 டிவைடட் பை 2122. நிரந்தர பற்களின் பல் சூத்திரம் 2123 டிவைடட் பை 2123. 17 வயது இளம் பருவத்தின் பல் சூத்திரம் 2122 is divided by 2122. நெக்ஸ்ட் ஒன், பற்களில் எனாமல் சுரப்பது எந்த செல்? அமிலோபிளாஸ்ட். ஓடன்டோபிளாஸ்டோடைய வேலை, ஓடன்டோபிளாஸ்ட்டை சுரப்பது எதுனா டென்டைன். ஓகே, பற்களில் எனாமல் சுரப்பது அமிலோபிளாஸ்ட், டென்டைன் வந்து சுரப்பது எதுனா ஓடன்டோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், பித்தப்பை சுருங்குவது எதனால் அப்படின்னம்னா கோலிசிஸ்டோகைனின். பித்தப்பையை சுருக்குவது எது அப்படின்னாக்க என்ன நொதி அப்படின்னம்னா கோலிசிஸ்டோகைனின். நெக்ஸ்ட் ஒன், குப்பர் செல். குப்பர் செல் இருக்கும் இடம் வந்து கல்லீரலில் அந்த சினுசாய்ட் பகுதியில் இருக்கும். குப்பர் செல் இருப்பது கல்லீரலில் வந்து காணப்படும். நெக்ஸ்ட் ஒன், புர்னர் சுரப்பி. புர்னர் சுரப்பி எங்கே இருக்கும் அப்படின்னாக்க முன் சிறுகுடலின் கோலைக்கீழ் படலத்தில் காணப்படும். ஓகே, புர்னர் சுரப்பி எங்கே இருக்கும் அப்படின்னாக்க முன் சிறுகுடலில் கோலைக்கீழ் படலத்தில் பார்த்தோம்னா இருக்கும். கணையம் வந்து உற்பத்தி செய்வது எது அப்படின்னாக்க 3 செரிமான நொதியையும் 2 ஹார்மோன்களையும் கணையம் வந்து என்ன செய்யும், உற்பத்தி செய்யும். அடுத்து பார்த்தோம்னா கொழுப்பு கரைவது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பு வந்து இந்த பித்த உப்பால் தான் என்ன செய்யும், கரைக்கப்படும். ஓகே ஓகே இதோட நம்ம கிளாஸ் முடிக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ், இந்த 20 கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.